வணக்கம். நேற்றைய தினம் கரூர்ல மக்கள் சந்திப்புல தாவேகாவின் தலைவர் தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்கள் பேசினாங்க. அந்த பேச்ச மாந்தநேயம் கொண்டவங்க, சமூக பார்வை கொண்டவங்க, மக்கள் மீது அக்கறை கொண்டவங்க, பகுத்தறிவு சிந்தனை கொண்டவங்க, அற உணர்ச்சி கொண்டவங்க, நியாயமான பார்வை கொண்டவங்க, இவங்க யாரு பார்த்தாலும் விஜய் மேல கொலவரி வரும், வன்மை வரும், வெறுப்பு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட கேவலங்கட்ட கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க பேச்ச விஜய் பேசியிருக்காரு. இந்த கரூர் பேரவலத்தை வச்சு எவ்வளவு கேவலமா மனிதமா அரசியல் பண்ண முடியுமோ அத்தனையும் விஜய் பண்ணிட்டார். இந்த கரூர் அப்படின்னு பேசினா விஜய் சொல்றது என் மேல படிய போட்டாங்க, என் மேல படிய போட்டாங்க அப்படின்னு வாயிலையும் வேத்திலையும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாறு வைக்கிறது. விஜய் மேல உண்மையிலே பழி போடப்பட்டதா? பழி போடுறதா என்ன? 41 பேரை தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக திட்டமிட்டு விஜய் கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. அப்படி யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல. அங்கு நடந்தது ஒரு பேரவலம், ஒரு விபத்து, ஒரு கோர சம்பவம். அதுக்கு முதன்மை காரணம் விஜய் காலதாமதமா வந்தது. அங்க குழுமி இருந்த மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, கழிவறை ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் கூட கொடுக்காம 7 மணி நேரம் 8 மணி நேரம் காக்க வச்சதுனால அவங்க காலில இருந்து தொடர்ச்சியா அந்த வெயில நின்று நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு உடல்ல உள்ள ஆற்றல் புறா போய் ஒரு கடத்துல மயங்கி விழுறாங்க. அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ அவங்கள போட்டு மிதிக்க அப்படின்னு இவ்வளவு பெரிய பேரவலம் ஏற்பட்டுச்சு. அப்ப அதுக்கு விஜய் ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்கணும் அல்லது மன்னிப்பு கோரணும். இதுதான் எல்லாரும் சொன்னது. ஆனா இந்த நொடி வரை அவர் தார்மீக பொறுப்பேற்கல. நான் வருந்துறேன், அந்த சம்பவத்துக்கு வருந்துறேன், நான் நினைக்கல இப்படி நடக்கும்னு நினைக்கல, நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் விஜய் இந்த நொடி வரைக்கும் பேசல. ஆனா திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா பழி போடுறாங்கிறார். பழி போட்டது தாவேகா தரப்பு, அங்க நடந்தது சதி அப்படிங்கிறாங்க. ஏன் சதி அப்படின்னு சொல்றாங்கன்னா தன்னோட பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு, தட்டி கழிக்கிறதுக்கு அங்கு சதி நடந்துச்சு அப்படின்னாங்க. சரி, சதி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பரப்புரை கூட்டம் ரகசியமா நடத்தப்படல, தொலைக்காட்சிகள்லாம் படம் பிடிச்சிச்சு, நேரடியா காட்டுச்சு. உள்நாட்டு தமிழ்நாட்டு ஊடகம் தொடங்கி வடநாட்டு ஊடகம் வரைக்கும் எல்லா ஊடகமும் அங்க பொய்த்து கொண்டிருந்தது. அதே போல யூடியூப் சேனல், அவங்களோட ட்ரோன் கேமரா, அப்புறம் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய கேமரா, எல்லாருக்கையும் இந்த அலைபேசி கேமரா அப்படின்னு ஆயிரக்கணக்கான குறைந்தது மிக 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 குறைந்தது ஆயிரக்கணக்கான கேமரா கண்கள் அங்க நடந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு கேமரா கண்ல இந்த சதின்னு சொல்றாங்கல்ல, கழுத்துல காலை வச்சு மிதிச்சாங்க, இல்ல கத்தியை வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கான முகாந்திரமாக ஒரு காணொளி காட்சி ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கா? ஏதாவது ஒண்ணு கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னா கிழிக்கப்பட்ட ஆட்கள் யாரு? அவங்க எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க? சொல்ல முடிஞ்சா? அப்ப சதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய வேலையை விஜய் பண்றாரு. அதே போல சதின்னு சொல்லி இதை வச்சு அரசியல் ஆதாயம் தரக்கூடிய ஒரு கேவலத்தனமான போக்க விஜய் மேற்கொள்றாரு. இதுல நீங்க நினைச்சு பாருங்க, அன்னைக்கு இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு எல்லா கட்சி தலைவரும் அங்க போனாங்க, எல்லாரும் போனாங்க, அரசியல் கட்சிகள்ல எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அங்க போகாத ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி விபத்து ஏற்பட்ட உடனே ஒரு தலைவன், ஒரு மனிதநேயம் கொண்ட தலைவன், தொண்டர்களை மதிக்கக்கூடிய தலைவன், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன்னா எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என்னோட அரசியல் வாழ்க்கையை இதோட முடிஞ்சு போனாலும் சரி, என்ன பார்க்க செத்து போயிட்டாங்க, அவங்க உடம்ப நான் பார்க்கணும், அவங்க உடம்புக்கு மரியாதை பண்ணணும், அவங்க உடம்ப பார்த்து நான் கண்ணீர் வெடிக்கணும் அப்படின்னு அந்த களத்துக்கு போயிருப்பேன். யாரா இருந்தாலும் வலதுசாரி இடதுசாரி எந்த சித்தாந்தமா இருந்தாலும் களத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி களத்தை விட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவசரமாக திருச்சிக்கு வருவார்.
திருச்சிக்கு வந்த உடனே அங்க பத்திரிகையாளர்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. அவங்க ஒளிவாங்கி நீட்டி 30 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, உங்க கருத்து என்ன சார்னு கேட்கிறாங்க. கருத்து சொல்ல வேண்டாம், நீங்க கருத்து கூட சொல்ல வேண்டாம். திருச்சியில தங்கி, குறைந்தபட்சம் திருச்சியில தங்கி உங்க கட்சியோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையும் முடுக்கி விட்டு எல்லாரும் கரூர் மருத்துவமனைக்கு போங்க, பாதிக்கப்பட்டு நடக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு உதவி பண்ணுங்க, யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இறுதி மரியாதை பண்ண, அடக்கம் பண்ண உதவிகரமா நில்லுங்க, கட்சியோட கொடியை போத்தி இறுதி மரியாதை பண்ணுங்க, அவங்களுக்கு கண்ணீர் வணக்கம் அப்படின்னு முழக்கம் போடுங்க, எல்லாரும் களத்துக்கு வரீங்க அப்படின்னு ஒரு போர்க்கால அடிப்படை போல, போர்க்கால நடவடிக்கை போல முடிக்கி விட்டுருக்கணும். ஆனா திருச்சியிலேருந்து அவசர அவசரமா சென்னை வந்தார். சென்னையிலேருந்து நீலாங்கரில் வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டார். வீட்டுக்கு போனவர் ஏறக்குறைய 20 நாட்களுக்கு மேல வெளியே வரல. 2 நாள் கழிச்சு ஒரு காணொலி போடுறாரு. அந்த காணொலியில பேசுறப்ப சோக ரேகைய முகத்துல தென்படல. சிஎம் சார், நீங்க பழி வாங்கணும்னா நீங்க என்ன பழி வாங்குங்க, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு ஒரு படத்தோட இடைவேளை காட்சி போல பேசுது. இந்த காலகட்டத்தில் அங்க நடந்த உண்மையை உடைச்சி பேசின ஆட்கள் அவங்க மேல எல்லாம் இவங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க, இவங்க திமுகவோட ஆட்கள் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு திட்டமிட்டு கருத்துராக்கம் செய்யப்பட்டுச்சு. அங்க நடந்தது சதி. எல்லார் உடம்பையும் ராத்திரியோட ராத்திரியா உடக்கூறு ஆய்வு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நானே சாட்சி, நானே பார்த்தேன். ராத்திரியோட ராத்திரியெல்லாம் உடக்கூறு ஆய்வு பண்ணல, ராத்திரியோட ராத்திரியெல்லாம் உடம்ப கொடுக்கல. அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. உடம்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொந்தக்காரங்க அங்க போராட்டம் பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க, சண்டை போட்டாங்க. 41வது ஆளா இறந்து போனது ஒரு பெண்மணி. அவங்க ஏறக்குறைய 1.5 நாள் கழிச்சு இறந்து போனாங்க, விடிய காலம் இறந்து போனாங்க. இப்படி உண்மை இருக்க எல்லா உண்மையும் மறைச்சுவிட்டு பொய், புரட்டு, பித்தலாட்டம், அவதூறு பரப்புற யாருக்குமே இல்லாத பிரிவிலேஜ் இருக்குல்ல, அது விஜய்க்கு இருக்கு. அந்த பிரிவிலேஜ் ஸ்டாலினுக்கோ, எடப்பாடிக்கோ, உதயநிதிக்கோ, நைனா நாகேந்திரனுக்கோ, அண்ணாமலைக்கோ, மோடிக்கோ யாருக்கும் கிடையாது. அங்க நடந்தது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டமா இருந்து அதை 41 பேர் இறந்து போயிருந்தா, அண்ணாமலை கூட்டமா இருந்து 41 பேர் இறந்து போயிருந்தா, நயினார் கூட்டமா இருந்து 41 பேர் இறந்து போயிருந்தா, வானதி கூட்டமா இருந்து 41 பேர் இறந்து போயிருந்தா, உதயநிதி கூட்டமா இருந்து 41 பேர் இறந்து போயிருந்தா, நாம் தமிழர் கட்சியின் கூட்டமா இருந்து 41 பேர் இறந்து போயிருந்தா. யார் கூட்டத்தில் இறந்து போயிருந்தாலும் முதல்ல சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர் யாரோ அவங்கள நோக்கிதான் விரல் நீட்டப்படும். ஆனா தாவேகா விஜய்ங்கிறப்ப இல்ல அவர் எதுவும் பண்ணல, அவர் குத்தி கொன்னாரு சொல்லல, அவர் திட்டமிட்டு காலதாமதமா வந்தார். ஏன்னா நீங்க பாருங்க, காலையில 8:30 மணிக்கு நாமக்கல்ல பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. சென்னையில இருந்து எப்ப கிளம்புறாரு? 8:30 மணிக்கு தான் இங்க கிளம்புறாரு, எங்க நீலாங்கர்ல இருந்து. ஏன்னா அறிவிப்போம், போறபடி போய்க்கலாம். அந்த நாள் முழுக்க நமக்கானதா இருக்கணும். அப்ப நாள் முழுக்க நம்ம ஆக்கிரமிக்கணும். அப்ப மெதுவா போலாம்னு 8:30 மணிக்கு நாமக்கல் சொல்லிவிட்டு 8:30 மணிக்கு இங்க கிளம்புறாரு. அப்புறம் 12 மணிக்கு அப்படின்னு அறிவிக்கப்படுது. 12 மணிக்கு அறிவிக்கப்படுது. அனுமதி வாங்குறப்ப வேற ஒரு நேரம் சொல்றாங்க. ஆனா அங்க அறிவிக்கப்பட்டது 12 மணி. ருசியானது கூட அதை சொல்றாரு. 12 மணின்னு காலில இருந்து ஆட்களை திரட்டுறாங்க கரூர்ல. காலில இருந்து ஆடி பாடி அவங்க மகிழ்ச்சியா திளைச்சு மாலை வரைக்கும் காத்திருக்காங்க. 7 மணி நேரம் ஏறக்குறைய அவங்க காத்து இருக்கிறாங்க. ஏன் விஜய் ராத்திரி வந்தாருன்னா அது ஒரு காரணம் இருக்கு. கரூர்ல ஜவுளி வர்த்தகம், அதுல உழைக்கும் மக்கள் ஈடுபடுவாங்க. அவங்க வார சம்பளம் வாங்குவாங்க. வார சம்பளம் வாங்கிட்டு கடைத்தெருவுக்கு வருவாங்க. எப்ப? சனிக்கிழமை ராத்திரி 6 மணி 7 மணிக்கு மேல. அப்ப அந்த கூட்டத்தையும் மையப்படுத்தி 7 மணிக்கு போனா கூட்டம் இருக்கும் அப்படின்னு விஜய் நாமக்கல்ல ஏறக்குறைய 3:30 மணிக்கு முடிச்சிடுறாரு. 3:30 மணி போல நாமக்கல்ல முடிச்சிடுறாரு. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு 46 கிலோமீட்டர். வந்தா விரட்டி பிடிச்சு வந்தா கூட 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். அப்ப மிஞ்சி போனா 4:30 மணிக்கு வந்துக்கலாம், 5 மணிக்கு வந்துக்கலாம். ஆனா அவர் வந்தது ஏறக்குறைய 7 மணிக்கிட்ட. வண்டி வேகமா விரைஞ்சு வரல, தேறு போல அசைந்தாடி வந்துச்சு. ஏன்னா நாமக்கல்ல கூட்டம் கூடுச்சுல்ல, அந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வருது, மெதுவா வருது. அந்த கூட்டம் இங்க உள்ள வருது. உள்ள வந்த உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்த உடனே நெரிசல் ஆகுது.
அதுல காவல்துறை என்ன சொல்றாங்க, ஒரு 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துங்க, ஏன்னா கடுமையான அடர்த்தியா இருக்கு, ரொம்ப நெரிசலா இருக்கு, 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துங்கிறாங்க. டிஜிபி சொல்றாரு, கரூர் டிஜிபி. ஆனா நிறுத்த முடியாது, ஏன்னா அங்கதான் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நாங்க அங்கதான் நேரலைக்கான ஏற்பாடு பண்றோம், அங்கதான் வந்து மைக் செட் இருக்குன்னு பல காரணங்களை சொல்லி நிறுத்த முடியாது அப்படின்னு 50 மீட்டர் தாண்டி எடுத்தாங்க. ஆனா நேற்றைய தினம் விஜய் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து திட்டமிட்டு அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கிறாரு. டிஜிபி மோடியை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. கேட்காம அந்த இடத்துக்கு கொண்டு போனது தாவேகா தரப்பு. ஆனா நேற்றைய தினம் விஜய் என்ன பேசுறாருன்னா, அவங்க திட்டமிட்டு இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசுறாங்க. யாரு? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய். தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் தான் சஃபீர். அவர் கூட ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தாரு. பேசுறப்ப வந்து முன்னாடியே நிறுத்த சொன்னாங்க அந்த வாகனத்தை, அதை டிஜிபி சொன்னா எப்படி விஜய் கேட்பாரு, தலைமைச் செயலர் சொன்னதான் கேட்பாரு, அப்ப தலைமைச் செயலர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், சென்னையில இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப காவல்துறை முடிய நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் உள்ள கொண்டு வந்தாரு வாகனத்தை. அப்ப அந்த நெரிசலுக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுல 41 உயிர் போச்சு. விஜய் பேசி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்தாலே பேச ஆம்புலன்ஸ் வருது, போயிட்டு இருக்குது, ஆம்புலன்ஸ் வழிவிடணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம கொடி கட்டியிருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. இது எல்லாமே நடக்குது. அவர் பேசி கொண்டிருக்கிற ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளேயே உடம்புல ஆடை இல்லாம ஒரு வெற்று உடம்போட ஒரு ஆளை தூக்கிட்டு போறாங்க. ஆனா அவர் பேச்சை நிறுத்தல, பேச்சு தடைபடுது, ஆம்புலன்ஸ் வருது. ஆனா வர அவர் பேசிக்கொண்டே இருக்காரு. ஏன்னா சொல்ல வந்ததை சொல்லிடணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாரு. அந்த கூட்டத்தை பார்த்தா கடல் அலை போல அப்படியே சாஞ்சு இப்படி நிமிரும், பார்க்கறவே பயமா இருக்கும். ஆனா அது எல்லாம் தெரிஞ்சும் அலட்சியத்தோட அதை கையாண்டதின் விளைவு 41 உயிர் போச்சு. இப்ப பொறுப்பே இருக்காம வேற ஒரு காரணம் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா பேசுறப்ப காவல்துறை வந்து கொலை பண்ணுச்சு அப்படிங்கிறாரு. காவல்துறைங்கிற அந்த அமைப்பு இருக்குல்ல, அது மேல பயங்கர கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. அந்த காவல்துறை தான் இங்க என்கவுண்டர் பண்ணுது, கைய காலை முறிக்குது, தூத்துக்குடியில 15 பேரை சுட்டு கொண்டுச்சு அப்படின்னு பயங்கரமான விமர்சனம் இருக்கு. ஆனா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அவங்க கொல்லல. ஆனா அவங்க மேல கொலைபலி போட்டது தாவேகா தரப்பு, ஆதரவு தரப்பு. என்னென்ன பேசாரு பாருங்க நேற்றைய தினம் விஜய். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னமோ பேசாரு. நான் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்காக இந்த மக்கள் சந்திப்புன்னு கிளம்புனேன். யாரு? மக்கள் பிரச்சனை இவர் பேசி கிழிக்க போறாரு. என்ன சொல்றாரு? அரியலூர்ல இருந்து பெரம்பூருக்கு வராதிங்க, நேரமாச்சு அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை அப்படின்னு முந்தைய கூட்டம் ரத்து செய்யப்பட்டது சொல்றாரு. அரியலூர்ல இருந்து பெரம்பூருக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க, பெரம்பூர் கூட்டத்தை வந்து ரத்து பண்ணோம் அப்படிங்கிறார். ஒருவேளை காவல்துறைக்கு, தமிழக காவல்துறைக்கு சதி பண்ணி உயிரிழப்புகளை ஏற்படுத்த நோக்கம் இருந்தா அந்த அரியலூர்ல வர்றப்ப பெரம்பூருக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பெரம்பூருக்கு வந்தா அசம்பாவிதம் ஏற்படும், நேரமாச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காவல்துறை கரூர்ல மட்டும் எப்படி இந்த வேலை செய்யும்? என்னமோ பேசார். அவங்க நினைச்சா அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாம், என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ரத்து பண்ண அதிகாரம் இருக்குன்னு. நீங்க காவல்துறை முடக்குது, ஒடுக்குது, எங்களை பரப்புரை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இதுதானே குற்றச்சாட்டை வச்சீங்க கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலத்துல. காவல்துறை ரத்து பண்ற அளவுக்கு போகல, 50 மீட்டருக்கு முடி வாகனத்தை எடுத்துங்குது. அதையே கேட்க மாட்டீங்கன்னா எப்படி ரத்து பண்ண முடியும்? அந்த நேரத்தில் ரத்து பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க தொண்டர்களை தூண்டி விட்டுட்டு மிகப்பெரிய கலவர சூழல் தான் மாத்தி விட்டுருப்பீங்க. அப்ப காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கணும். அந்த இடத்துல 50 மீட்டருக்கு முடி எடுத்துக்கணும்னா நிறுத்திருக்கணும். ஆனா நிறுத்தல. இப்ப சொல்றாரு ஹைவேல இருந்து ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, திட்டமிட்டு கொண்டு வந்தாங்க, அது டிராப் கொண்டு வந்தாங்க, நானும் தெரியாம நம்பிட்டேன், நன்றியெல்லாம் சொன்னேன். எவ்வளவு பச்சை பொய்! மனசாட்சின்னு ஒண்ணு விஜய்க்கு இருந்தா என்ன அடைச்சுன்னு தெரியும். ஒரு விபத்தை சதியாக்கி கொலையாக்கி அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்றாருல, இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது! உங்களை பார்க்க வந்து செத்து போனான்ல, அவனை வச்சு அரசியல் ஆதாயம் தேடி வாக்கு பொறுக்கலாமா? நீங்க கரூருக்கு ஏன் போறீங்க? கரூருக்கு நீங்க நினைச்சா இந்த ஆட்சியோட தொடக்கத்துல வாரத்திலே கரூர் போயிருக்கலாம்.
நான் ஆட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்தார கரூர்ல போய் பார்த்து வர்றேன் அப்படின்னு போயிருக்கலாம். போகல. பணி நியமன ஆணைய முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டீங்கல்ல, கையெழுத்துலயே அன்னைக்கே கொடுத்துக்கலாம். கொடுக்கல. 50 நாட்கள் இந்த பணி நியமன ஆணையோ கரூருக்கு போனதோ பேசுவோரே ஆகல. இந்த தகவல் அந்த மாதிரி தகவலா கூட வெளில சொல்லப்படல 50 நாட்கள் வரைக்கும். எப்ப கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றாரோ அதுக்கு பிறகு வருது தகவல். கரூருக்கு போறாரு விஜய். எதுக்கு போறாரு? மிக மலினமான கேவலமான வாக்கு பொறுக்கி அரசியலுக்காக. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக வாக்களை பொறுக்கணும். அதுக்கு இப்ப போய் கரூர் பேரவளத்தை வச்சு ஒரு கேவலமான அரசியல். அவர் சொல்றாரு, யாரையெல்லாம் இழந்திருக்கும் விஜய் மாமா அப்படின்னு டிவியில பார்த்துட்டு முத்தம் கொடுக்கிற தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம். என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு உறவுகளை இழந்துட்டு வடியோடு இருக்கிற என்னை பார்த்து ஏளனமா பேசலாமா அப்படின்னு இருக்கிறது. என் மேல பழிய போடுறீங்களே, வடியோடு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறப்ப என்ன ஓடி ஒளிஞ்சிட்டான்னு பேசுவீங்களா அப்படின்னு இருக்கிறது. ஒருவேளை இப்படியே வச்சுக்குமே, ஒரு வாதத்துக்கு திமுக கொன்றுச்சு, இல்ல காவல்துறை கொன்றுச்சு, இல்ல யாரோ சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோம். அப்படி கொண்டுட்டாங்கன்னா என்ன வரணும்? படத்துல என்ன பண்ணுவீங்க? படத்துல சண்டை போடுவீங்க, அநியாயத்தை எடுத்து அக்கிரமத்தை எடுத்து. நிஜத்துல ஏன் தொடநடிங்கி போல ஓடி போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? சதி நடந்துச்சியா? சதி நடந்துருச்சு. அப்ப சதியை எடுத்து களம் காணுமா இல்லையா? களத்துல நிக்கிறமா இல்லையா? எதுக்கு களத்தை விட்டு ஓடி போனீங்க? கரூர் அரசு மருத்துவமனையில நான் போய் அந்த சடலங்களை பார்த்தேன். பிணங்களாக கிடத்தப்பட்டிருந்த அந்த உறவுகளோட உடம்ப பார்த்தேன். தாவேக்காவை சேர்ந்த ஒருத்த வரலங்க. அந்த அரசு மருத்துவமனையில தாவேக்கா கட்சிக்காரனை தவிர்த்துட்டு அத்தனை கட்சிக்காரன் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டான். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தவன்லாம் வாட்ஸ்அப் குரூப் அப்படி லெஃப்ட் ஆகுறான், போனை சுவிட்ச் ஆஃப் பண்றான், வெளிமாநிலத்துக்கு ஓடுறான். ஒட்டுமொத்த கட்சியே முடங்கியது. 1 மாத காலம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. விஜய்க்கு வழி இருந்துச்சு. அவருக்கு எவ்வளவு நாடகம். 1 மாத காலம் வீட்டில் படுத்துட்டாரு. 2 நாள் கழிச்சு ஒரு காணொளி, ஒரு நடிப்பு அடிச்சு ஒரு காணொளி, கேவலமான காணொலியை போட்டாரு. வலியோடு இருந்தாராம். செப்டம்பர் 27 கரூர்ல மரணங்கள். டிசம்பர் 27 வெளிநாட்டுல போய் தளபதி கச்சேரின்னு பாட்டுக்கு நடனம் ஆடுறாரு. 3 மாதங்க. 3 மாதத்துல போய் வெளிநாட்டுல அந்த பாட்டுக்கு தளபதி கச்சேரின்னு உங்க படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வுக்கு நடனமாட முடியுதுன்னா சராசரியான மனநிலை கொண்ட ஒருத்தால முடியாது. அவன் இருந்து மீண்டு வர்றதுக்கு, இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு 6 மாசம் ஆகும். நம்மளால 41 உயிர் போச்சு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு சராசரி மனநிலை கொண்டவன் மன உளைச்சலோட உச்சத்துக்கு போயிடுவான். தற்கொலை என்ன வந்துடும் குற்ற உணர்ச்சியால. அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும்தான், கவுன்சிலிங் கொடுத்து அவனை மீட்டு கொண்டு வந்தாதான் அவன் சராசரி நிலைக்கே திரும்புவான். ஆனா மனிதத்தன்மையே இல்லாத குரூரமான புத்தி கொண்ட எண்ணம் கொண்ட விஜய் இந்த சம்பவத்துல நடந்தப்பவே அவர் குற்ற உணர்ச்சி அடையல, வலியோடு வேதையோடு பேசல. அப்போதே எளிதா கடந்து போயிட்டார். நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இதை எப்படி வச்சு அரசியலா மாத்தலாம் அப்படியே யோசிச்சார். இப்ப அதை எந்தவித தயக்கம் இல்லாம எந்தவித தயக்கம் இல்லாம எதை காட்டாலும் படிய போடுறாங்க. அதுல பணமா ஜனமானு கேட்டா எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஜனம்தான் முக்கியம் சொல்லுவேன். எவன்டா கேட்டா? பணமா ஜனமானு யாரு கேட்டா? யாரும் கேட்கல. சொல்லணும். ஏன்? ஒரு பஞ்சு டலாக்கு. திரைப்படத்துல பாக்குற விஜய் தான் இந்த விஜய் அப்படின்னு நம்ப வைக்கணும். அதே போலதான் இந்த விஜய் அப்படின்னு நம்ப வைக்கணும். அப்ப படத்துல போலவே பஞ்சு டலாக்கு. ஏன்டா அந்த விஜயை தொட்டம்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு இடம். நான் ஊழல் செய்ய மாட்டேன், செஞ்சவங்களை விட மாட்டேன், செய்ய விட மாட்டேன். ஒரு இடம். பணமா சனமானு கேட்டா எனக்கு சனம் தான் சொல்லுவேன். இது ஒரு இடம். ஏன்? படத்தை பேசுறது போல வசனம் பேசணும். ஏன் நான் படத்துல பாக்குறது போல வீராதி வீரரா இருப்பாரு படத்துக்குள்ள. அது மாதிரி நம்ப வைக்கணும். ஒரு படம் வச்சுக்கோமே, ஜனநாயக படம் வச்சுக்கோ. ஜனநாயக படத்துல விஜயை பார்க்க ஒரு 40 பேர் செத்து போயிடுறாங்க. செத்து போன பிறகு அடுத்த காட்சியில விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. 1 மாத காலம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. சரி, அவர் சொல்றது போல வலியோடு உட்கார்ந்துருக்காரு வச்சுக்குவோம். அந்த படத்தை, அந்த காட்சியை ரசிக்க முடியுமா? அப்படி ஓடி ஒளிஞ்சு வீட்டுல உட்கார்ந்துருக்க ஒருத்தனை கதாநாயகனை கொண்டாட முடியுமா? காமெடி மாதிரி ஓடிட்டான்
அப்படிம்பீங்க படத்தை பார்த்தா. ஆனா நிஜத்தை பண்றாரு. எனக்கு அது கரூர்னு பேசுறப்ப என்ன மீறி அளவுக்கு அதிகமான கோபம் வருது. ஏன்னா நான் அந்த அந்த உடம்புகளை பார்த்துட்டேன், சடலங்களை பார்த்துட்டேன், அந்த ஒப்பாரி, அந்த ஓலம், அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவ்வளவு வழியா இருக்குது. ஒரு பைசா லஞ்சம் இல்லையா, ஒரு பைசா ஊழல் இல்லையா. தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் ஞானசுந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்கு? அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்ட்டு. ஆனா இவர் சொல்றாரு, நேற்று பேசுறப்ப கரூர்ல லஞ்சமே இல்லையா, ஊழலே இல்லையா, நாங்க விவசாயிகள் கூட இருப்போங்கிறார். விவசாயிகள் கூட இருப்பாங்களா? விவசாயிகள் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அவங்க கீழே புரண்டு போராட்டம் பண்ணி அப்படின்னு பலகட்ட போராட்டம், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய துப்பு இல்ல. இப்ப நாடகம் விவசாயிகள் பக்கம் அனுப்பம்ட்டு. நான் ரியல் மாமன் இல்ல, ரியல் தாய் மாமன். ரியல் தாய் மாமனா? எந்த தாய் மாமன் விட்டு ஓடி போவான், ஓடி ஒளிவான்? நீட் தேர்வால 4 பிள்ளைகள் செத்து போச்சுல்ல, இந்த தாய் மாமன் என்ன பண்ணாரு? செத்து போனவங்களுக்கு இரங்கல் அறிக்கை விடுத்தாரா? அடுத்தடுத்து பிள்ளைகள் இருந்து போச்சு. பாலியல் வன்கொடுமையால பெண் பிள்ளைகள், இன்னும் சொல்ல போன குழந்தைகள் இறந்து போன அந்த பிள்ளைகளோட அந்த இறுதி சடங்கு அல்லது இறுதி அடக்கம் எப்படி நடந்துச்சு? கும்மிடிப்பூண்ல இறந்து போன குழந்தையோட உடலை கொண்ட பொன்னேரில் புதைக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெண் குழந்தைக்கு வன்கொடுமை, அந்த பெண் குழந்தையோட உடம்ப அந்த பெண்ணோட தாய்க்கு, அந்த பெண் குழந்தையோட தாயாருக்கே தெரியாம அடக்கம் பண்றீங்க. இதான் தாய்மாமன் லட்சணமா? ரியல் தாய்மாமன் இல்ல, ரியல் தாய்மாமன். எதுக்கு வந்துருந்தா அந்த தாய்மாமன்? எதுக்கு வந்துருந்தா? எந்த தாய்மாமன் வீதிக்கு வீதி மதுபான கடையை திறந்து வச்சுட்டு பிள்ளைகள்லாம் குடிக்கட்டும் நாசாவை போட்டு நடப்பான்? ரியல் தாய்மாமனா? கூச்சமும் இல்ல, நாச்சமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல, இப்படிலாம் பேசலாமாங்கிற தயக்கம் இல்ல, எதை கொடுத்தாலும் பேசுவார். சட்டசபையில தெரிவிக்க விட்டாராம். 3 நாள் மூடிக்கிட்டு, வாயை மூடிக்கிட்டு இருந்துவிட்டு 4வது நாள் எழுதி கொடுத்தவனே எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு உடனே அப்படி வீரியமா பேசுறாரு. முதலமைச்சரோட துறை உள்துறை, அதெல்லாம் வருது சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்டா கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அவங்களே போய் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய துறைட்டு. ஆனா சட்ட ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாம ராஜ்பவனை பேச விடுறது, ஆதரவுமா பேச விடுறது. ஏன்? பதில் சொல்ல துப்பு இல்ல, திராணி இல்ல. தமிழ்நாட்டோட சாவு கேடு. கரூர நினைவு சின்னமா? எதுக்கு? எதுக்கு? வருங்கால தலைமுறையும் பார்த்து வெட்கி தலை குடிணுமா? மொழிப்போர் ஈகிகளுக்கு, எல்லைக்காக போராடிய வீரர்களுக்கு நினைவு சின்னம் வச்ச காலம் போய் ரசிக வெறிக்கு பலியான அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுனா எப்படி? என்ன கொடுமையோ, என்னமோ பேசி நாடகம் போடுறாங்க. நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், பிள்ளையா இருப்பேன், விஜயா இருப்பேன் அப்படின்னு மக்களோட தன்னை தொடர்புபடுத்திக்க இந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் ஆங்கிலத்து வார்த்தை. அதாவது வீட்டில் ஒருத்தர் போல அண்ணன், தம்பி, மாமன், மச்சான்னு நினைச்சுக்கிறது, கற்பனையா நினைச்சுக்கிறது. அந்த உறவுக்குள்ள மக்களை தள்ளுறாரு. மக்கள் தன்னோட வீட்டில் ஒரு ஆளு அப்படின்னு விஜய் நினைச்சா அந்த வாக்கள் எளிதாக கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு போலியா ஒரு கருத்துருவாக்கத்தையும் ஒரு பிம்ப கட்டுமானம் செஞ்சிடார். அதனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிற ஆணவத்துல, அகம்பாவத்துல தலைகால் புரியாம ஆடுறீங்க. ஜெயலலிதா மேல் கூட இவ்வளவு அகம்பாவத்தோட ஆணவத்தோட பேசி பார்த்தது இல்லை. இவ்வளவு மமதை ஜெயலலிதா கிட்டே கிடையாது. ஆனா ஜெயலலிதா கிட்டே இல்லாத மமதையும் ஆணவமும் அகம்பாவமும் விஜய் கிட்ட தென்படுது. இன்னைக்கு ஆணவத்துல அகம்பாவத்துல ஆட்டம் போடலாம், அங்கலாய்க்கலாம். நான் தோற்கடிச்சிட்டேன் எல்லாரையும், நான் தான் இனிமே அப்படின்னு அங்கலாய்க்கலாம். ஆனால் கரூர் பேரவலம், கரூர் மரணங்கள், கரூர் சம்பவம், கோரச்சம்பவம், கரூர் விபத்து அப்படின்னு நாளைக்கு வரலாறு பதிவு பண்ணா விஜய் ஒரு கோழை என்றுதான் என்றைக்கும் வரலாறு பதிவு செய்யப்படும்.